Assalamualaikum and hi everyone, welcome back to Bublu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மினி சாசேஜ் பன்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல வந்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்றேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பால் இல்லாட்டி தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 பாலையும் அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மாவெல்லாம் கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1 கப் மாவுக்கு 1/2 கப் மில்க் சரியாக இருக்கும். ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது. இது திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் பொரிச்சு எடுக்கிற நேரம் பால்ஸ் மாதிரி வரும். இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் சாசேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாசேஜஸை வந்து ஒரு 4 இருந்து 5 பீசஸாக வெட்டி வச்சிருக்கேன். பாருங்க, 1 இன்ச் அளவில். இப்போ டூத்பிக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா டூத்பிக்லையும் இதை ஒவ்வொண்டா குத்தி கொள்ளலாம். இது சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு அவசரமாக விருந்தாளி வந்துட்டாங்களா, செய்ய ஒன்றும் இல்லாட்டி சாசேஜஸ் இருந்தால் இதை செஞ்சு கொடுங்க. கட்டாயம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பொரிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கோதுமை மாவில் இதை கோட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரில் இதை டிப் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கோட் பண்ணுறோம் தானே மாவில். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பேட்டரில் போட்டு எடுக்கிற நேரம் அது வந்து நல்லா ஒட்டிக்கொள்ளும். அதுக்கு தான் மாவை ஒரு கோட்டிங்காக மேலே போட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இதை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்ஸ் மாதிரியே இருக்கும். சூப்பராக ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டும் தேவையில்லை, அவனும் தேவையில்லை. சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் மயோனைஸ் அப்படி இல்லாட்டி கெச்சப்போட வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வீட்டில் நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸுக்கு கூட இதை செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். பர்த்டே பார்ட்டிஸ் மட்டும் இல்லை, ஏதாவது பிபிக்யூ பார்ட்டி செய்கிற நேரம் கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.